அண்ட் எனக்கு எப்பவுமே வருத்தம், என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம். சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம், நம்ம வந்து கடவுள் கிடையாது, சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது, ஏன் ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு தெரியாது. அதனாலதான் இங்க வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அங்க தெரியுதுல. எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா கோப்ரா வந்து சரியா போகல, பட் டிமான்டே காலனி நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். மிக முக்கியமாக இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புவது, நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன், நிறைய வருஷம் பண்ணுவேன், 2 வருஷம் எடுப்பேன், 3 வருஷம். ஏன்னா நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ள இறங்கி இப்படி பண்ண அப்படி பண்ணணும். ஒரு 6 மாசம் வந்து கதை இதுல போயிட்டு இருக்கும், அப்புறம் 6 மாசம் அந்த கேரக்டருக்கு வெயிட் போடுவேன், லூஸ் பண்ணுவேன், ஏதோ பண்ணுவேன், அது போயிடும் 2 வருஷம். சில டைம் படங்கள் டிலே ஆகும், யார் தப்பும் இல்லை, பட் ஐம் சேயிங் அந்த ஒரு எப்படியோ ஒன்று பண்ணுன்ட்டு. ஏன்னா என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்க வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா படங்கள் பண்ணுங்களேன், ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் ஆகுது நான் ப்ளீஸ் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது 3 படங்கள் பண்ண ஒரே டைம்ல. மகான், கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன். எல்லாமே அதே கெட்டப், அதே முடி, அதே தாடி. ஆனா எனக்கு என்ன சேலஞ்சா இருந்துச்சுன்னா, சரிடா 3 படம் பண்றோம், ஏன் 3 படம், ஏன் ஒரே டைம்ல பண்ண மாட்டோம் 2 படம், கெட்டப் மாற முடியாது. நான் நினைச்சேன் அந்த இதே கெட்டப்ல 3 படம் வித்தியாசமா பண்ண ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா கோப்ரா வந்து சரியா போகல, பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம், நம்ம வந்து கடவுள் கிடையாது, சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது, ஏன் ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு தெரியாது. ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன், அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன். ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அது போய் சேரும். அதனாலதான் இங்க வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அங்க தெரியுதுல, அவங்க ரசிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சொல்றாங்கன்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு டிமான்டே காலனி நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ அருள்நிதி அண்ட் டு அஜய். ஐ ரியலி லவ் தட். நம்ம 2 பேரும் கோப்ரால சந்திச்சதை இங்க வந்து நம்ம சரிப்படுத்துறோம்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடில விட்டாங்க. எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆனா அந்த படம் நம்மளால எவ்வளவு ஓடிச்சு, எவ்வளவு பிடிச்சது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதுல நான் எப்பவுமே மகான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா எல்லா இடத்துலயும் அவங்க வந்து அதை பத்தி மகான் 2 நான் சும்மா ஒரு போட்டோ போடும்போது எல்லாருமே வான்னு சொல்லிட்டு பயங்கரமா உற்சாகத்துல இருந்தாங்க. இப்ப நாங்க ஆந்திரால போடும்போது வைசாக், விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலயும் அவ்வளவு ஒரு கிரேசி சப்போர்ட். அவங்க எல்லாருமே தங்களான ரொம்ப இதா ஒரு மாதிரி அவங்களோட படம் மாதிரியே கொண்டாடுறாங்க. அதுல வந்து நான் எப்பவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வசதியா இருக்கிறதுக்காக நான் சிவபுத்திர சூசாரா நம்ம கத்துவாங்க, ஐ சூசாரா, அபரிஜித்து சூசாரா, மல்லனா கந்தசாமி சூசாரா கத்திக்கிட்டே இருப்பானுங்க. தென் அவங்க கத்துறாங்க மகான், மகான் நீ பாத்தியா, அவன் சார் மஞ்சி பிக்சர் சார் அவங்க சொன்னாங்க. அப்பதான் எனக்கு இது 2 இடத்துல நடந்துச்சு. சோ 3வது இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்ற போது கடைசி மகான் சொன்னேன். எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சல். அப்ப நான் ரஞ்சித்தோ நானும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சார் என்ன சார் இதுன்ட்டு லைக் ஓடிடியில் போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கு கார்த்திக் தேங்க்யூ, ஐ லவ் யூ. அண்ட் எனக்கு எப்பவுமே வருத்தம், என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடைந்து, அது கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு ஆந்திர அதை பத்தி பேசுறாங்க. ஐ ரியலி லைக் தட். அண்ட் தொடர்ந்து மகான், பிதாமகன், ஐ மீன் பொன்னியின் செல்வன் போத் பார்ட்ஸ் அண்ட் நவ் தங்கலான். என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா நமக்கு இந்த ஒரு பாதை, இது வேற ஒரு பாதை. மற்றவங்க லைக் மை ஃப்ரெண்ட் செட் தி அன்பீட்டன் ட்ராட் தி பாத் தட் இஸ் அன்பீட்டன். அந்த வழியா போயிட்டு நம்ம நடந்து போகும்போது நிறைய முள் இருக்கும், எல்லாம் கஷ்டங்கள்லாம் இருக்கும், ஆனா வேற ஒரு பாதை அது. அந்த பாதையில போயிட்டு வித்தியாசமா போய் அந்த படம் வெற்றி அடையும் போது இல்ல அந்த சந்தோஷம் வந்து வேற எதுலயுமே கிடையாது. ஐ ஃபெல்ட் தட் வித் 3 மூவிஸ். அந்த தங்கலான்ல அது எனக்கு கிடைச்சது. மிக்க நன்றி. இந்த தங்கலான்ல எனக்கு கிடைச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம். உங்களுக்கு தான் இந்த தங்கலான் நான் பண்ணிருக்கேன். இந்த வெற்றி வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நீங்க இல்லைன்னா என்னால முடிஞ்சிருக்காது. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க கொடுத்த ஊக்கம். ஈவன் ஹைதராபாத்ல வந்து எங்க இதுல ஷோல வந்து எங்களுக்கு அவ்வளவு எல்லா ஃபேன்ஸும் மீட் பண்றேன். ஆனா 10 பேரு பொள்ளாச்சியில இருந்து பேசுறோம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம், திடீர்னு திருப்பூர்ல இருந்து, திடீர்னு பாண்டிச்சேரி, எல்லாம் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கிருந்து வந்துட்டாங்க. The fans, I mean, நீங்க தான் எங்க ஆர்டிஸ்டா இருக்கிற எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் உங்களால தான். இந்த மாதிரி படங்கள் உங்களால தான் ஓடுது. ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ.